சிஎம்க்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு நிலைமை. ஸோ அதனால் எந்த மீட்டிங்கும் டிஸ்கஸ்க்கும் வராமல் செப்டம்பர் இந்த அம்மா அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம், ஆகஸ்ட் மாதம் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, குறித்த நேரத்தில் சொல்லலாம்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் டிஜிபி அசோக் குமார் ஒரு நோட் போட்டு சிஎம் செக்ரட்டரிக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து குட்கா விவகாரத்தில் லஞ்சம் வாங்குறாங்க, இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு இன்புட் கிடச்சிது, அதுக்கப்புறம் நானும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாரு, உண்மை அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு செம கோவம். உன்னை டிஜிபி அப்பாயின்ட் பண்ணது நான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கொடுக்குறத வச்சு நீ ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ எனக்கு நோட் போடுறியா? என்னுடைய ஆட்களை நீ வந்து என்னை கேட்காம, நான் சொல்லாமல் நீ வந்து விசாரணை பண்ணியிருக்க, உளவு பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி அவர் ஓட வச்சிட்டாங்க. 11:30 மணிக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து யாருக்குமே தெரியாமல் 11:30 மணி வரைக்கும் ராத்திரி இருந்தார் யார், அசோக் குமார். அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார்.